தூக்கு தண்டனை கொடுக்கணும். பெண்கள் பாலியல் தொல்லை பண்ணாங்கன்னா தூக்கு தண்டனை கொடுக்குறாங்களா? வெளிநாட்டுல மாட்டாங்க, அது மாதிரி மாட்டணும். இங்க அது மாதிரி குட்டாங்கன்னா ஏன் பண்ண போறாங்க சொல்லுங்க? அது போல கொடுக்கணும். அது ஒண்ணு மட்டும் பண்ணாருன்னா போதும். அடுத்து 50 வருஷமா அவர் தான் முதலமைச்சர். கோவில்ல கூட அப்படி வெயிட் பண்ணிருமான்னு தெரியல. 2 மணில பர்மிஷன் கேட்டுன்னு வந்து 4 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிறோம் அவர் பாக்கிறதுக்காக. இங்க அலிசன் கம்பெனில வேலை ஒர்க் பண்றேன். ஆம்புலன்ஸ் ஓடுற பர்மிஷன் கேட்டுன்னு வந்திருக்கேன். நான் வந்து 4 மணி நேரமா வெயிட் பண்றேன் அவர் பாக்கிறதுக்காக. பாத்துட்டோம், நல்லா பாத்துட்டோம். பொறுமையா போனாரு, நல்லா பாத்துட்டோம். பொறுமையா போனாரு, அழகா போனாரு. எல்லாமே நல்லபடியா செயல்படுறாரு. அவர் ஒரு குறை கிடையாது. அவர் வந்து தான் நல்லது. கொஞ்சம் காவேரி தண்ணி அவங்க எதுக்கு இது பண்ணோம்? அவரு சைன் போடாத விட்டுருக்கலாம். அவங்க எவ்வளவு அச்சுன்னு போயிருப்பாங்க. அவர் எதுக்கு அவங்க சொல்லி நம்ம இது பண்ணோமா? ஃபர்ஸ்ட் நம்ம அவ்வளவு நேரம் தண்ணி கேட்டோ கொடுக்கவே இல்லை. இப்ப அவங்க வந்து அவங்க இது அச்சுன்னு போயிட்டு போகுதுன்ட்டு இப்ப வந்து இது பண்றாங்க. தூக்கு தண்டனை கொடுக்கணும். பெண்கள் பாலியல் தொல்லை பண்ணாங்கன்னா தூக்கு தண்டனை கொடுக்குறாங்களா? வெளிநாட்டுல மாட்டாங்க, அது மாதிரி மாட்டணும். இங்க அது மாதிரி குட்டாங்கன்னா ஏன் பண்ண போறாங்க சொல்லுங்க? அது போல கொடுக்கணும். அது ஒண்ணு மட்டும் பண்ணாருன்னா போதும். அடுத்து 50 வருஷமா அவர் தான் முதலமைச்சர். அந்த ஒண்ணு மட்டும் அடுத்த 50 வருஷத்துல 100 வருஷமா அவர் தான் முதலமைச்சர். அந்த ஒண்ணு மட்டும் பண்ண சொல்லுங்க. வேற எதுவுமே வேணாம். எங்களுக்கு எல்லாம் துட்டு தரணும், ரேஷனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், பொங்கலுக்கு 5000 ரூபாய், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. அவரு அந்த ஒண்ணு பண்ணாருன்னா போதும். ஓகேவா? என் நிரந்தர முதல்வரை பார்த்ததுல மற்றற்ற மகிழ்ச்சி. என்னைக்குமே அவர் தான் நிரந்தர முதல்வர். முதல்வர் மட்டும் இல்ல, பாரத பிரதமர் ஆகக்கூடிய தகுதி முழுக்க என் தளபதிக்கு தான் இருக்கு. என் தளபதி 1000 வருஷம் இருக்கணும். தமிழ்நாட்டு இந்தியாவை சிறப்பா ஆள போறாரு. ஆள பிறந்த தளபதி பார்த்ததுல சாமி பார்த்த மகிழ்ச்சி ஐயா, மற்றற்ற மகிழ்ச்சி.